வணக்கம். இது பரமேஷ் ஜிகே தமிழ். இந்திய அரசியலமைப்பு மல்டிபிள் சாய்ஸ் கொஷின்ஸ் தொடர் பகுதி 5. இப்பகுதியில் பிரதமர் மற்றும் அமைச்சரவை பற்றிய முக்கியமான மல்டிபிள் சாய்ஸ் கொஷின்ஸ் மற்றும் சரியான பதில்களை பார்க்கப் போகிறோம். டிஎன்பிஎஸ்சி, யூபிஎஸ்சி மற்றும் பிற போட்டித் தேர்வுகளுக்கு பயனுள்ளதாக இருக்கும். வாங்க கேள்விகளை தொடங்கலாம். இந்தியாவின் உண்மையான நிர்வாக அதிகாரம் யாரிடம் உள்ளது? ஏ. குடியரசுத் தலைவர், பி. பிரதமர், சி. உச்சநீதிமன்றம், டி. மாநில ஆளுநர். சரியான பதில் பி. பிரதமர். பொதுவாக பிரதமர் எந்த அவையின் உறுப்பினராக இருப்பார்? ஏ. மாநில சட்டசபை, பி. லோக்சபா, சி. உயர் நீதிமன்றம், டி. தேர்தல் ஆணையம். சரியான பதில் பி. லோக்சபா. பிரதமர் எந்த கொள்கையின் அடிப்படையில் அமைச்சர்களை தேர்வு செய்கிறார்? ஏ. தனிப்பட்ட விருப்பம் மட்டும், பி. நீதிமன்ற உத்தரவு, சி. அரசியல் மற்றும் நிர்வாகத் தேவைகள், டி. தேர்தல் ஆணையம். சரியான பதில் சி. அரசியல் மற்றும் நிர்வாகத் தேவைகள். அமைச்சரவை யாருக்கு கூட்டாக பொறுப்பாக இருக்கும்? ஏ. குடியரசுத் தலைவர், பி. உச்ச நீதிமன்றம், சி. ஆளுநர், டி. லோக்சபா. சரியான பதில் டி. லோக்சபா. பிரதமர் தனது பதவியை எவ்வாறு இழக்கக்கூடும்? ஏ. உச்சநீதிமன்ற தீர்ப்பு, பி. தேர்தல் ஆணைய உத்தரவு, சி. நம்பிக்கையில்லா தீர்மானம், டி. ஆளுநர் உத்தரவு. சரியான பதில் நம்பிக்கையில்லா தீர்மானம். மத்திய அமைச்சர்களை பதவியிலிருந்து நீக்கும் அதிகாரம் யாருக்கு உள்ளது? ஏ. குடியரசுத் தலைவர் நேரடியாக, பி. உச்ச நீதிமன்றம், சி. பிரதமர் பரிந்துரையின்படி குடியரசுத் தலைவர், டி. லோக்சபா. சரியான பதில் சி. பிரதமர் பரிந்துரையின்படி குடியரசுத் தலைவர். இந்திய அரசியல் அமைப்பின் எந்த சட்டப்பிரிவு பிரதமர் மற்றும் அமைச்சரவை குறித்து கூறுகிறது? ஏ. சட்டப்பிரிவு 52, பி. சட்டப்பிரிவு 74, சி. சட்டப்பிரிவு 110, டி. சட்டப்பிரிவு 356. சரியான பதில் பி. சட்டப்பிரிவு 74. பாராளுமன்ற உறுப்பினர் அல்லாத ஒருவர் அமைச்சரவை உறுப்பினரான பின்பு எத்தனை மாதத்திற்குள் பாராளுமன்ற உறுப்பினராக ஆக வேண்டும்?
ஏ 3 மாதங்கள், பி 6 மாதங்கள், சி 9 மாதங்கள், டி 12 மாதங்கள். சரியான பதில் பி 6 மாதங்கள். இந்தியாவின் முதல் பிரதமர் யார்? ஏ டாக்டர் ராஜேந்திர பிரசாத், பி சர்தார் வல்லபாய் பட்டேல், சி ஜவஹர்லால் நேரு, டி லால் பகதூர் சாஸ்திரி. சரியான பதில் சி ஜவஹர்லால் நேரு.